ஏ அப்பா லீவ் விட்டா கிடைக்கியலா வீட்டில் ஒரே பார்க்குக்கு வா பீச்சுக்கு வான்னு வெளியில தான் சுற்றிக்கிட்டு அலைதிய. நீ எப்போ கெட்டி கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி. அம்மா அப்படி சொல்லி செல்ல அம்மா இவளை எப்போ பற்றி விடுதமோ அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக விளாண்ட முடியும். ஆமாம் இப்போ பெரிய ஒழுங்கு வயசுக்கு மீறின பேச்சுனா பேசும். பா ஒழுங்கா விளையாடு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே வந்துடணும். சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 10 நிமிஷம் விளையாண்டுட்டு வந்து சாப்பிடணும். போட அப்படி, இது உனக்கு தேவைதான். வாய் சும்மா இருக்க மாட்டுக்கும் உனக்கு. என்ன பல்ல கத்துதா? உனக்கும் சேர்த்தான் சொன்னேன் 10 நிமிஷத்தில் விளையாண்டுட்டு வாங்க 2 பேர் போய். நான் உட்காந்துருப்பேன். சரி தாய் குழமே, நீ டென்ஷன் ஆவீங்க. பீச்சுக்கு வந்ததே கூல் ஆகுதுக்கு தானே. இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாதுமா. உட்காந்துருங்க, இல்லைன்னா இங்கே கூட வந்து தண்ணியில் விளையாடுங்க. எப்போ பாப்பா ராசா மூச்சு தொலைக்காம போங்க, போய் சீக்கிரமாக விளையாண்டுட்டு வாங்க. சரி மக்களா, பார்த்து சூதானமாக விளையாடணுன்னா பெரிய பெரிய அலையாக வரும். பையன் நின்று இங்கே தள்ளி நின்று விளையாடணும். சரியா? சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. அம்மா அந்த பேக்கை பிடி வச்சுக்கோங்கிட்டு. சரி கொண்டால, நான் வச்சுக்கிறதேன். சஞ்சய் தண்ணியை பற்றியா சூப்பராக இருக்கு. ஆமா பிளேஸ் சஞ்சனா, நான் உள்ளே இறங்கி விளையாட போறேன். சூப்பரா இருக்கும். எல்லாம் உள்ளே போவாத சஞ்சய், அம்மாட்ட சொல்லிடுவேன். உள்ளே போனால் உனக்கு நீச்சலும் தெரியாது. அம்மா பிற பீச்சுக்கே கூப்பிட்டு வர மாட்டா. ஐயாவை யாருன்னு நினைச்ச? நீச்சல் தெரியாட்டனா நான் தண்ணிக்கு மேல நடந்தே இந்த கரையில இருந்து அந்த கரை வரை போயிடுவேன். உன்னே மாதிரி நினைச்சியோ? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. அம்மா எப்படி சும்மா இருப்ல. அப்புறம் அம்மா என்ன அங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருவா. தண்ணிக்குள்ளே நிக்க விட மாட்டா. சரி இங்கனே நின்று காலை நினைச்சிட்டு போவோம். உன்னே அம்மான்னு கூட்டிட்டு வந்து நான் இதுல விளையாடவா? அப்படி வாடி வலிக்கி. சரி சரி கோவப்படாத, வா விளையாடுவோம் போ. நான் அம்மா 10 நிமிஷம் தான் சொல்லியிருக்கா, கூப்பிட்டுருவா. வந்து தலை மோரை எப்படி வைக்காதல, பார்க்க முடியல. மக்களே பார்த்து விளையாடுங்கம்மா. ஆனால் அங்கே ஒரு திண்டு இருக்கு. அம்மா அதில் போய் செத்த சாஞ்சு உட்காருதேன் குறுக்கு வலிக்கி. விளையாண்டுட்டு அங்கிட்டு வந்துருங்க சாப்பிட. சரியா? சரிம்மா. சஞ்சனா அம்மா அங்க போயிட்டா. தண்ணியில இறங்கி கொஞ்ச நேரம் விளையாட போறேன். சும்மா இரு சஞ்சய். பாப்ல நீ இப்படி உட்காரு. ஹே சூப்பர் சூப்பர். தண்ணி சூப்பரா இருக்கு சஞ்சனா. தண்ணிக்குள்ள இறங்கி அங்கனே உட்கார்ந்துருக்க. அப்புறம் எதுக்கு பீச்சுக்கு வந்த? வேண்டாப்பா, நான் வரல. பெரிய பெரிய அலையா வருது, எனக்கு பயமா இருக்கு. தட்டான் தட்டான் தண்ணிக்குள்ள தவளை ரெண்டு பொண்ணுக்குள்ள சூச்சு மாறி சூச்சு மாறி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நல்லா தூங்குது இந்த பொம்பளை. பேக் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இப்போ அந்த பீச்சு காற்றுல செத்த கண்ணை செஞ்சுட்டேன். பிள்ளைகள் என்ன செய்தோ? நேரம் ஆயிட்டு போய் கூப்பிடணும். சாப்பிட கூப்பிட்டு வருவோம். ஐயோ அங்கே வச்சிருந்த பேக் எங்கே போச்சுன்னு தெரியலையே. யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையே. அந்த ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். அவன் தான் நம்ம பேக்கை தூக்கிட்டு போயிருக்கணும். திருடன் திருடன் திருடன், அதை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. என் பேகு நில்லு நில்லு. ஐயோ வந்த இடத்துல எப்படி நம்ம பேக்கை தூக்கிட்டு ஓடுதானே. ஆண்டி என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? அதுப்பா என் பேக் எங்கிட்ட வச்சுட்டு நான் செத்த தூங்கிட்டேன்ப்பா. என் பேக் ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுதான் அண்ணா. கவலைப்படாதீங்க ஆண்டி, 5 நிமிஷம் இங்கே உட்காருங்க, பேக்கோட வரேன். என் பேக் போச்சே. பணம் சாவி எல்லாம் அதில் தானே வச்சுருக்கேன். வீட்டுக்காரங்க கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? வாடா இங்க வந்து ஒழுங்கா அந்த ஆண்டி கிட்ட சாரி கல்லுடா. இந்தாங்கம்மா உங்கள் பேக்கு. இந்த தம்பியை அடிக்க வேணான்னு சொல்லுங்கம்மா. அப்பாடா என் பேக் என்கிட்ட வந்துட்டுப்பா. மன்னிச்சிருங்கம்மா, அண்ணம்மா நான் இப்படி செய்ய மாட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கம்மா, இல்லைன்னா அவனை போலீஸில் பிடிச்சி ஒப்படைப்போம். எல்லாம் கரெக்டாக இருக்குது தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. போலீஸ்லலாம் ஒன்றும் ஒப்படைக்க வேணாம் தம்பி. அதான் பேக்கை தந்துட்டாம்ல, போட்டும் இந்த வாட்டி. சரி ஆண்டி, நான் வாரேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. கூட யாரும் வரலையா ஆண்டி? இல்லை தம்பி, பிள்ளைகள் வந்திருக்கு. அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு நிற்காக பீச்சில். நான் அப்படியே செத்த இங்கே உட்காருவேன்னு உட்காந்து இப்படி ஆயிட்டு. உங்கள் பேர் என்னப்பா?
என் பேர் சூர்யா ஆண்டி. நான் அம்மாவோட பீச்சுக்கு வந்தேன். உங்கள் சவுண்டு கேட்டோன்னே தான் இங்கிட்டு வந்து பார்த்தேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் சாந்தி நகரில் தான் தம்பி எங்கள் வீடு. அந்த பக்கம் வந்தியன்னா கண்டிப்பாக வரணும் வீட்டுக்கு. கண்டிப்பாக ஆண்டி, வந்தேன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வரோம். கடவுளே, பேக் வந்துட்டுப்பா. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு அந்த தம்பி. நல்லா இருக்கணும். சரி, நம்ம பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வருவோம், சாப்பாடை கொடுப்போம். சஞ்சய், நேரம் ஆயிட்டு. அம்மா சொன்னதுக்கு மேலே நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் நின்று விளையாண்டுட்டோம். ஒழுங்கா வா, இல்லைன்னா அம்மா தேடி வந்து அடிப்பா. பாப்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டுட்டு தான் வருவேன். நீ வேணா போ. ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா அம்மாட்ட ஓடி போய் சொல்லி கொடுத்துருவேன். தண்ணிக்கு உள்ளே போயிட்டா வரமாட்டேக்கான்னு சொல்லிக்கோ. திரும்பி ஓடிடாத, பின்னாடி ஆள் நிக்கி, பாத்து போ. ஆ